அப்புறம் அப்படின்னா புதினா சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், நான் 6-7 மிளகா, புளி, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் எல்லாம் எடுத்துருக்கேன். அதை நம்ம கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் அப்படியே போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். புதினா இங்கே பாருங்கள், ஒரு அரை கட்டுக்கு மேலே எடுத்து 5 அலசி வச்சுருக்கேன். அதை எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லாமே நான் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. ரொம்ப வதக்க வேண்டாம், அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும். நம்ம வந்து இதையும் ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜாருக்கு மாற்றிடலாம். ஒரு 6-7 காஞ்ச மிளகா, ஒரு 3 ஸ்பூன் உளுந்து, புளி எல்லாத்தையும் வந்து நம்ம ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இங்கே பாருங்கள், ஒரு அரை தேங்காய் மூடி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தேங்காயையும் நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக சூப்பராக அப்படியே இதே மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை அப்படி தாளிச்சிட்டு பார்க்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாங்க. கடாயை வச்சு அதே கடாயில் எண்ணெயை ஊற்றி நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம்லாம் போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகு எல்லாத்தையும் போட்டுடலாம். நம்ம போட்டு தாளிச்சிடலாம். தாளிச்சாச்சுங்க. நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த இதில் எடுத்து போட்டிக்கலாம். சட்னியில் வந்து நீங்கள் தண்ணி நல்லா சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இட்லி, தோசை அதுக்கு தான் சாப்பிட போகிறோம். சாத்துக்கு வச்சுக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து கெட்டியாகவே வச்சுக்கலாம். நீங்கள் இட்லி, தோசை அதுக்கெலாம் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், சட்னி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. செம்ம சுவையும் மனமும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சட்னி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.